வணக்கம் நண்பா, வெல்கம் டு விஜேஎஸ்கே ஃபிலிம்ஸ். ஸோ இன்றைக்கி எந்த பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹிஸ்டரி ஆக்டிங்கில் அவுட்கம்ஸ் ஆகக்கூடிய படங்களை பற்றி தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்கறது முடியும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஹிஸ்டரி ஆக்டிங்கில் அவுட்கம்ஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் STR49. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரான். அண்ட் இந்த படத்தை ஒரு கிரைம் ட்ராமா த்ரில்லர் முடிச்சாலும் எடுத்து படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் 2025 மிடில் ரிலீஸ் பண்ண பிளான் இருக்காங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேசிங்கு பெரியசாமி டேரக்டரில் நம்ம எஸ்டிஆர் ஆக்டிங்கில் அப்கமிங்ஸ் ஆகக்கூடிய ஒரு பேன் இந்தியன் மூவி தான் STR50. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் டேரக்ட் சொல்லலாம். இதுக்காண்டி போஸ்ட் அவுட் பண்ணி போஸ்ட் பார்க்க தராமல் இருக்குது. செம்ம மாதம் பண்ணிக்க அதில் ஒருத்தா இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த STR50 எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து டேரக்டரில் நம்ம STR ஆக்டிங்கில் அப்கமிங்ஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் STR51. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி கமர்ஷியல் கான்செப்ட் படம் எடுத்துருக்காங்களா. இதுக்கான போஸ்ட்டை கூட இப்படி போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. காட் ஆஃப் லவ்னு வேறு தரமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒருத்தர் சொல்லலாம். இந்த படத்தை 2026 சம்மர் பாக்ஸில் தயாரிச்சு போகிறாங்களா. ஸோ இந்த 3 படமும் வேறு தரமாக பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம்.